ராண்டி ஆட்டன் மைக்கோட வந்து கோடி நீ என்ன பேச விரும்புறன்றது எனக்கு காதுல வாங்கிட்டு தான் இருக்கிறான். இது என்னோட சொந்த ஊர் என்பது சில பேருக்கு தெரியாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, நான் சின்ன வயசுல நான் இங்க வளர்ந்ததாக சொல்றேன். அது மட்டும் இல்லாம செயின்ட் லூயிஸ் எனது சொந்த ஊராக நான் இங்க கருதுறேன். அடுத்த முறை நான் இங்க வரும்போது, என்னோட சொந்த ஊருக்கு வரும்போது நான் 15வது முறையாக சாம்பியனா ஆயிருப்பேன். அது உறுதி. அது மட்டும் இல்லாம நான் ஒன்னு சொல்றேன், எல்லாருமே தப்பா நினைக்க வேண்டாம். இதை நான் உங்களுக்காக செய்யவே இல்லை, எனக்காகவும் என்னோட குடும்பத்துக்காகவும் உண்மையான என்னை நேசிக்கிறவங்களுக்காகவும் நான் செய்யறேன். இந்த வரிசையில, இந்த செயின்ட் லூயிஸ்ல முன் வரிசையில அமர்ந்திருக்கிற இந்த 6 பேருக்காக தான் நான் செய்கிறார். ரெசில்மேனியா 42ல தன்னோட இந்த சாம்பியன்ஷிப்பை நான் என்னோட இடுப்புல அல்லது தோல்ல சுமந்தபடியே செல்வேன். ஆனா உண்மை என்ன விஷயம் என்னன்னா, கோடி அந்த ரெசில்மேனியா 42ல தவழ்ந்து சென்றாலும் அல்லது ஸ்ட்ரெச்சர்ல தூக்கி செல்லப்பட்டாலும் வெறும் கையோட தான் வீடு திரும்புன்றதை நீங்க ஞாபகம் வச்சீங்க. இது எனக்கு தனிப்பட்ட விரோதம் இல்ல. ஏனென்றால் தன்னால எந்த வரை நான் சிறந்தவனாக இருக்க விரும்புறேன். கோடி ரோட்ஸை விட நான் பெட்டரா இருக்கணும்னு நினைக்கிறேன். திங்கக்கிழமை நைட்டு என்ன நடந்துச்சுன்றதை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ராண்டி ஆட்டன் பேசிக்கிட்டு இருந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல கோடி ரோட்ஸ் வர்றார். கோடி ரோட்ஸ் வந்த வேகத்துக்கு ரொம்ப கோமா வந்து ராண்டி ஆட்டன் அட்டாக் பண்ணுறார். ராண்டி ஆட்டன் அட்டாக் பண்ணோடனே பின்னாடியே கோடி ரோட்ஸை ஒருத்தர் வந்து அட்டாக் பண்ணுறாரு. அது யாருன்னு கேட்டிங்கன்னா, பேட் மெக்கஃபே. இம்மா நாள் எங்கே போயிருந்தாரு தெரியல. கோடி ரோட்ஸை வந்து ஒரு லோ ப்ளோ வச்சுட்டு அதுக்கப்புறம் ராண்டி ஆட்டனும் பேட் மெக்கஃபேவும் கோடி ரோட்ஸை அட்டாக் பண்ணுறாங்க. அந்த இடத்துல ஆடம் பேர்ஸ் வந்து தடுக்க முயற்சி பண்ணுவார். ஆடம் பேர்ஸை வந்து வாய மூடு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிப்பார் பேட் மெக்கஃபே. நான் எதுக்கு இங்கே வந்தேன்னு கேட்டிங்கன்னா, WWE நான் இல்லாதப்போ எப்போ வரும்ன்ற மாதிரி பலர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு அதுக்கு சரியான நேரமும் கிடைக்கல. அப்போ தான் ராண்டி ஆட்டன்லேருந்து எனக்கு அழைப்பு வந்துச்சு. ராண்டி ஆட்டன்லேருந்து அழைப்பு வந்த உடனே இது எனக்கு வாய்ப்புன்னு நினச்சி தான் நான் ராண்டி ஆட்டனுக்காக நான் வந்தேன். ராண்டி ஆட்டனை ரெசில்மேனியாவில் சாம்பியன் ஆக்க போகிறது உறுதி. அது மட்டும் இல்லாமல் ராண்டி ஆட்டன் நான் இங்கே வந்ததுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறாரு. அதனால் ராண்டி ஆட்டன் இந்த ஆட்டிடியூட் ஏராவை மீண்டும் கொண்டு வர போகிறாரு. அதனால் ராண்டி ஆட்டனுக்காக நான் இருக்க போகிறேன். ரெசில்மேனியா பயங்கரமான சம்பவம் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி பேட் மெக்கஃபே ஒரு வார்னிங் கொடுத்தாரு. ஏன் இந்த இடத்துல பேட் மெக்கஃபே வந்தாருன்னு கேட்டிங்கன்னா, பேட் மெக்கஃபேக்கு பதிலாக வேற ஒரு ஆள் வர வேண்டியது. அதே பேட் மெக்கஃபே வந்து சிங் பண்ணியிருப்பார். அந்த அவர் பேசுகிற டோன்லேயே தெரிஞ்சிருக்கும். அதாவது இந்த இடத்துல ராக் வர வேண்டியது. ராக்குக்கு பதிலாக இந்த இடத்துல பேட் மெக்கஃபே வச்சுருக்காங்க. ராக்குக்கு பிஸி ஷெடியூல் இருக்குது போல். அதனால் ராக்குக்கு பதிலாக பேட் மெக்கஃபே வந்திருக்கிறாரு. அதுதான் இங்கே உண்மையான காரணம். வேறு எந்தவித காரணமும் கிடையாது. வேற ஒரு ஆள் வர வேண்டிய இடத்துக்கு பதிலாக இந்த இடத்துல பேட் மெக்கஃபே வர வச்சுருக்கிறாங்க. ஹீல் டர்ன் பண்ண வச்சுருக்கிறாங்க.